வணக்கம். நம்ம டிவைன் வைப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்பா வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே ஆழமான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த விளக்க உரையில நாம பார்க்க போறோம். வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பரிமாணங்கள், அதாவது லோகங்கள்னா என்ன, அங்க இருக்கிற உயிரினங்கள் யாரு அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா அதே சமயம் எளிமையா தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த பிரபஞ்ச ரகசியத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போவோம். இப்போ பொதுவா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த சொர்க்கம், பாதாளம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம விண்கலத்துல ஏறி போகக்கூடிய இடங்களா? இல்ல நம்ம மனசோட ஆழமான நிலைகளா? சொல்லப்போனா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெறும் தூரத்துல இருக்கிற கிரகங்களோட கூட்டம் மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம நனவு நிலை. அதாவது நம்ம மனசோட விழிப்புணர்வ காட்டுற ஒரு பல பரிமாண வரைபடம். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பார்க்குற பார்வையே முழுசா மாறிடும். சரி, இப்போ இந்த பிரபஞ்ச நனவு நிலை வரைபடம்னா என்னன்னு பார்க்கலாம். பண்டைய வேதங்கள்ல நம்ம ஆன்மீக பரிணாம வளர்ச்சிய ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே மகரிஷிகள் இந்த வரைபடத்தை ரொம்ப அழகா வடிவமைச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. வேதங்கள்ல லோகம் அப்படிங்கிற வார்த்தையை நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். லோகம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, லோகம் அப்படிங்கிறது நாம வாழும் ஒரு பரிமாணம் அல்லது ஒரு நனவு நிலை. நம்ம கர்ம வினைகளை அனுபவிக்கவும் அதை சரி செய்யவும் உருவாக்கப்பட்ட ஒரு தளம்னு கூட சொல்லலாம். இது மனதோட ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணங்களுக்கேத்த மாதிரி இந்த வெவ்வேறு லோகங்களுக்கு மனசளவுல முன்னும் பின்னுமா போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை மொத்தம் 14 வெவ்வேறு லோகங்களா பிரிச்சிருக்காங்க. இதுல ஒளியால நிரம்புன 7 மேல் உலகங்களும் ரொம்ப அடர்த்தியான பொருள்களால ஆன 7 கீழ் உலகங்களும் அடங்கும். பாக்கறதுக்கே இந்த பிரபஞ்ச அமைப்பு ஒரு ரொம்ப அழகான நேர்த்தியான சமநிலைய காட்டுதில்ல? இப்போ இந்த கீழ் உலகங்கள், அங்க இருக்கிற கட்டுண்ட உயிரினங்கள் பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பயணத்தை கீழ் உலகங்களை நோக்கி ஆரம்பிப்போம். பாதாள லோகங்கள்னு சொல்லப்படுற இந்த இடங்கள்ல வாழ்ற உயிரினங்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட குணங்கள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா கவனிப்போம். அந்த 7 கீழ் உலகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாதலம், அப்புறம் பாத்தாளம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இவையெல்லாம் நரகங்கள் கிடையாது. சொல்லப்போனா இங்க அளவே இல்லாத செல்வமும் சிற்றின்பங்களும் பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா, இங்க ஆன்மீக ஒளி அப்படிங்கிறது துளி கூட இருக்காது. இது முழுக்க முழுக்க மாயை, அப்புறம் உலகியல் ஆசைகளால ரொம்ப இறுக்கமா பிணைக்கப்பட்ட உலகங்கள். இந்த கீழ் லோகங்கள்ல வாழ்ற உயிரினங்களை தான் நம்ம பொதுவா அசுரர்கள் இல்லனா நாகர்கள்னு சொல்றோம். அசுரர்கள்னா ஏதோ நிரந்தரமா கொடியவர்கள், கெட்டவர்கள்னு நினைச்சுக்க வேண்டாம். அவங்க அகங்காரம், அதிகாரம், அப்புறம் உலக ஆசைகள்ல ரொம்ப ஆழமா மாட்டிக்கிட்ட ஆன்மாக்கள், அவ்வளோதான். உண்மையான பிரபஞ்ச தேடலை விட்டுட்டு தற்காலிகமான மாயையில அவங்க முழுசா மூழ்கியிருக்காங்க. அதுதான் அவங்களோட உண்மையான சிக்கலே. இந்த கீழ்நிலை உயிரினங்கள் எப்படிப்பட்ட அதிர்வெண்ல இருப்பாங்கன்னா, பொறாமை, கோபம், காமம்னு ரொம்ப கனமான உணர்வுகளோட அதிர்வெண்களை தான் ஏங்கிட்டு இருப்பாங்க. இதனாலேயே அவங்க தெய்வீக ஒளியிலிருந்து முழுசா துண்டிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாமளே கூட எப்போதாவது ரொம்ப கோபத்திலயோ, வன்மத்திலயோ இல்ல பேராசையிலயோ இருக்கும்போது நாமும் இதே கீழ்நிலை லோகங்களோட அதிர்வெண்ல தான் அதிர்ந்துகிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ இந்த இருள்ல இருந்து மெல்ல மெல்ல வெளியில வருவோம். ஒளியால நிரம்பிய மேல் உலகங்களை நோக்கி நம்ம ஆன்மீக பயணத்தை மேல் நோக்கி திருப்புவோம். இங்கதான் அந்த உண்மையான விடுதலையும் தூய்மையான தெய்வீகமும் நிறைஞ்சிருக்கு. ஒரு ஆன்மாவோட மேல்நோக்கிய பயணம் ரொம்ப அற்புதமான பல படிகளை கொண்டது. கர்மங்களை செய்யக்கூடிய நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூலோகம் தான் இதுல முதல் படி. அங்கிருந்து பூவர்லோகம், இன்பங்கள் நிறைந்த ஸ்வர்கலோகம், அப்புறம் மகான்கள் வாழ்ற மகர்லோகம் வழியா கடைசியா பிறப்பு இறப்பே இல்லாத முழுமையான உண்மையான சத்தியலோகத்தை அடையறதுதான் ஒரு ஆன்மாவோட உச்சக்கட்ட இலக்கு. இந்த உயர்ந்த லோகங்கள்ல வாழ்ற அந்த தெய்வீக இருப்புகளைத்தான் நம்ம தேவர்கள் இல்ல தேவதைகள்னு சொல்றோம். இந்த தேவர்களெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள்ல வர்றவங்க கிடையாதுங்க. அவங்க தூய்மையான ஒளி, பற்றின்மை, அப்புறம் ஆன்மீக சக்தியோட நேரடி வடிவங்கள். ஒரு தேவனோட இல்ல உண்மையான தெய்வத்தோட ஆற்றல் நம்மள தொடும்போது அது நமக்குள்ள ஒரு ஆழமான அமைதியையும் உலக ஆசைகள்ல இருந்து ஒரு விடுதலையையும் பெரிய ஆன்மீக விழிப்புணர்வையும் தான் ஏற்படுத்தும். இப்போ இந்த 2 நிலைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. கீழ்நிலை உயிரினங்கள், அவங்க அகங்காரம் பிடிச்சவங்க, உலக மாயைகள்ல சிக்கினவங்க, ரொம்ப கனமான கர்ம வினைகளால கட்டப்பட்டவங்க.
ஆனா அதே உயர்நிலை உயிரினங்களான தேவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க முற்றிலும் தன்னலமற்றவங்க, பிரபஞ்ச உண்மையோடையே நேரடி தொடர்புல இருக்கவங்க, குறிப்பா பூமியோட அற்ப ஆசைகளை இருந்து முழுமையா விடுபட்டவங்க. இவ்ளோ நேரம் நாம வெளியில இருக்கிற பிரபஞ்ச வரைபடத்தை பத்தி பேசணும் இல்லையா? இப்போ இந்த விளக்க உரையோட ரொம்பவே ரகசியமான ஆழமான ஒரு கட்டத்துக்கு வரப்போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரபஞ்சத்தை பத்தி தான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிற ஆழமான பழமொழியை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 14 லோகங்களும் அதுல வாழ்ற தேவர்களும் சரி, அசுரர்களும் சரி, வானத்துல எங்கேயோ தூரத்துல இல்ல, அவங்க எல்லாமே உங்க சொந்த உடம்புக்குள்ளேயே, அதாவது உங்களோட சக்கரங்கள்ல தான் வாசம் செய்றாங்க. உண்மையிலேயே அவங்க உங்களுக்குள்ள செயல்படுற வெறும் ஆற்றல் நிலைகள் மட்டும்தான். நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களுக்கும் இந்த லோகங்களுக்கும் இருக்கிற தொடர்பை கொஞ்சம் பாருங்க. நம்ம மூலாதார சக்கரத்துல கவனம் செலுத்தும்போது பூலோகத்தோட உணர்வுல, அதாவது உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை தேவைகள்ல இருக்கும்னு அர்த்தம். அதுவே மணிப்புரக சக்கரத்துக்கு மாறும்போது ஸ்வர்க்கலோகத்தோட மகிழ்ச்சியும் சக்தியையும் நம்ம உணர்றோம். அங்கிருந்து அநாகத சக்கரமான இதய சக்கரத்துக்கு போகும்போது உலக பற்றிலிருந்து விடுபட்டு மகர்லோகத்தோட அன்பையும் தூய்மையான சமநிலையையும் நாம நேரடியாக அடையிறோம். ஆக கீழிருந்து மேலாக நம்மளோட நனவு நிலையை உயர்த்துறது தான் உண்மையான ஆன்மீகமே. இங்க நாம ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கணும். வேறுபாடு அப்படிங்கிறது தன்மையில இல்ல, நம்மளோட திசை அமைப்புல தான் இருக்கு. சொல்லப்போனா இருள் அப்படிங்கிறதே ஒளியோட மறைஞ்சிருக்க ஒரு சாத்தியம்தான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்குள்ள ஒழிஞ்சிருக்க ஒவ்வொரு அசுரத்தனமோ அல்லது இருளும் சரியான ஆன்மீக பயிற்சிகள் மூலமா தேவத்தன்மையா, பிரகாசமான ஒளியா மாறக்கூடிய அபார திறன் கொண்டது. எதையும் நாம அழிக்க தேவையில்லைங்க, அதோட திசைய ஒளிய நோக்கி திருப்பினா மட்டுமே போதுமானது. இப்போ நாம இந்த அமைதியான ஆழமான ஆன்மீக பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த உண்மைகள் உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு புதிய தெளிவையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். நிறைவா உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. இந்த 14 லோகங்கள்ல இன்னைக்கு நீங்க எந்த அதிர்வெண்ல வாழப் போறீங்க? கோபமும் மாயையும் நிறைஞ்ச கீழ் உலகங்கள்லயா, இல்ல அன்பும் ஒளியும் நிறைஞ்ச உயர் உலகங்கள்லயா? உங்க மனநிலைய நீங்களே கட்டுப்படுத்துங்க. உங்க உணர்வு நிலைய அந்த உயர்ந்த தெய்வீக ஒளியை நோக்கி இப்போதே உயர்த்த ஆரம்பிங்க. இவ்ளோ நேரம் எங்களோட இணைஞ்சு இந்த விளக்க உரைய ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதுபோல இன்னும் பல ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் ரொம்ப ஈஸியாவும் தெளிவாவும் தெரிஞ்சுக்க நம்ம @Divine Vibes சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு யாருக்கு மன அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நண்பர்கள், குடும்பத்தினருக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தெய்வீக அதிர்வுகள் எப்பவும் உங்களை சூழ்ந்திருக்கட்டும்.